அந்த ஐபேட் ஒர்க் ஆகுதா? தெரியல, அப்படியே வந்து 2 ரூபா. நாங்கள் ஐபேட் ஒன்று ஒர்க் ஆகுதா தெரியல, சார்ஜ் இல்லாமல் இருக்குது ரெண்டுங்க. அப்படியே 2 ரூபா சொல்லுங்கள். இல்ல நீங்க எவ்வளவு சொல்றீங்க அது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் அவ்வளவு இல்லைன்ட்டு. சரி ப்ரோ, நீ எவ்வளோ வேணுமோ அது கேளு ப்ரோ. 200 ரூபா அதிகபட்சம். ஹலோ மக்களே, காலையிலே கிளம்பியாச்சு பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு. டைம் பார்த்திங்கன்னா 8 ஆகிடுச்சு. நம்ம அப்படியே போயிட்டு பல்லாவரம் மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்குது, அங்கே என்னெல்லாம் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்றலாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எங்கேருந்து போயிட்டுருக்கோன்னா, நம்ம வீடு வந்து ஐயப்பாக்கம். ஐயப்பாக்கத்துலேருந்து கோயம்பேடு, பாடி பிரிட்ஜு, கோயம்பேடு, நம்ம வடபழனி, அசோக் பில்லர், கெத்திப்பாறை பிரிட்ஜு, அப்படியே நம்ம ஏர்போர்ட்டு பல்லாவரம். ஸோ அந்த வழியாக தான் இப்போ போக போகிறோம். பார்த்தீங்கன்னா தம்பி தான் வண்டி ஓட்டுறான், நான் பின்னாடி உட்காந்துட்டு வர்றேன். ஸோ பல்லாவரம் மார்க்கெட் உண்மையிலே ஒர்த்தா இல்லையன்றதெல்லாம் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. நான் நிறைய டைம் போயிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று போத்திட்டு, இன்னொன்று வந்து ஜெகதீஷ் சரணா ஸ்டோரி. பார்த்தீங்கன்னா பாருங்கள், எப்போவுமே சரி ஓப்பன் பண்ணதுலேருந்து கூட்டம் தவிர அப்புறம் கூட்டம் இல்லை. கேட்டால் இங்கே பார்க்கிங் அவ்வளோ வசதி இல்லை உள்ள போத்திட்டில். சரவணா தான் கெட்டு என்றைக்குமே. லெஜண்ட் சரவணானா அவரோட படம் லீடர் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, மறக்காமல் அதை பார்த்துருங்க. ஏன்னா அந்த படம் தரமாக இருக்குது, யாருமே எதிர்பார்த்துட மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு படம். ஏன் பாருங்கள், இது எப்போவுமே சரணா ஸ்டோரி எவ்வளோ ட்ராக் சரணா ஸ்டோரி டவுன்டானா. நம்ம இதில் இப்போ ரைட் கட் பண்ண போகிறோம். காய்ஸ், மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கேமரா விளாக்கு செட்டப்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. அதனால் வீடியோ எடிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய வீடியோ எடுத்து போகிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரியுது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுவும் நம்ம யூடியூபராக இதான் செகண்ட் வீடியோ நம்ம சேனலில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருக்கட்டும், ரொம்ப முடியல. சரி ஓகே, இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம விஆர் மால் வந்துட்டோம். எல்லாருக்கும் தெரியும் முக்கியமான இடம் இருக்கும். அது என்ன முக்கியமான இடம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ விஆர் மால் தாண்டி கோயம்பேட்டில் என்ட்ரி ஆனோடனே ஃப்ளைஓவர் பக்கத்தில் நம்ம கேப்டன் சாரோட கோவில் ஆலயம் இருக்குது. ஸோ அந்த காட்சிகளுக்கு வரும் பாருங்கள். அங்கே டெய்லியுமே அவ்வளோ கூட்டம் வர்றாங்க. இதோ பாருங்கள், இங்கே வந்து மக்கள் டெய்லியுமே வந்துட்டு போவாங்க. இன்னமும் அவ்வளோ பேர் வந்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. மதியம் அன்னதானம் போடுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். ரொம்ப நல்ல மனுஷன். இருக்கும்போது யாரும் கண்டுக்கல, இப்போ போனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து போகிறாங்க. வயசு அசோக் பில்லர் தாண்டி போயிட்டுருக்கோம். அடுத்து கத்திப்பாறை பிரிட்ஜு தான் வரும். ஸோ அந்த இடமும் சூப்பராக இருக்கும். கத்திப்பாறை ஃப்ளைஓவரு அந்த இடமும். அங்கே மேலே மெட்ரோ போகிறாங்க. அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப் பார்க்க செம்ம வியூ காட்சியாக இருக்கும் அது. ஸோ அதுவும் வரும் பாருங்கள். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாவரம் சந்தையில் போன வாரமும் ஆல்ரெடி போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா யாராவது போய் பாருங்கள். அந்த போயிட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ ரேட்டு கொடுத்தேன் அப்படின்றலாம் அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன், போய் பாருங்கள். ஓகேங்களா? கத்திப்பாறை பிரிட்ஜு மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் வந்து சென்னையிலே ரொம்ப பேசப்படுற இடம். நைட்டில் பார்த்திங்கன்னா நைட் டைம்லாம் வந்து கீழே இந்த ரவுண்டான கீழே வந்து ஒரு நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கேயும் நிறைய மக்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ பார்க்க செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கிட்ட ஏர்போர்ட்டு. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போடுறதுக்காண்டி ரொம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. வீடியோலாம் நிறையா லென்த் இருந்தது. பட் ரொம்ப இப்போ ஸ்டார்டிங் சேனல்னால ரொம்ப நேரம் எடிட் பண்ணுறதுனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அப்படி ரொம்ப ஸ்டார்ட் படிச்சாச்சு.
ஸோ உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் நம்ம பல்லாவரம் உள்ளேயே பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ வாங்க போகலாம். கிட்ட வந்தாச்சு காய்ஸ், பல்லாவரம் மார்க்கெட் வந்தாச்சு. இதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்ட்ரன்ஸு. பைக் பார்க்கிங் அப்படியே பாருங்க எவ்வளோ பைக் பார்க்கிங். நான் போய் வரேன். பஸ் பைக்குக்கு எவ்வளோ வாங்குறான்னு பார்த்தீங்கன்னா 20 rupees வாங்குறாங்க. ஸோ பைக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கிங்கில் தாங்க போடணும். வெளியெல்லாம் போட்டுறாதீங்க. வெளியெல்லாம் போட்டிங்கன்னா டிராஃபிக் போலீஸ் ஃபைன் போடுவாங்க, இல்லைனா தூக்கிட்டு போயிடுவாங்க வெளியே காம்பவுண்டுக்கு வெளியே. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க காய்ஸ். உள்ளே என்ட்ரி ஆகிறோம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே ஸ்கூல் பசங்களாம் கேமராவை பார்த்துட்டு ஆனால் யூடியூப் ஆனான்னு கேட்குறானுங்க. ஆமாண்டா சொன்னதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டானுங்க. சரி ஓகே பார்த்து போங்கடான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ இதுதான் என்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோடுங்க, ஒரே ரோடு தான். ரோட்டில் அந்த பக்கமும் இந்த பக்கம் 2 சைடுமே கடை போட்டிருக்காங்க. ஒரு லென்த்தாக ஒரு நீட்டாக இருக்கும் காய்ஸ். அப்படியே உள்ளே என்ட்ரி ஆகிறோம். உள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செப்பல் கடை நிறையா இருந்தது. செப்பல்லாம் பார்த்து ஒர்த்தா இல்லைன்னு கேட்டால் எல்லாமே ரப்பர் செருப்பாக தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கரு, ட்ரிம்மரு, அந்த மாதிரி லைட்ஸ்லாம் இருக்குது. அதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய கடை இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பொருள்லாம் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்க. எல்லாமே குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி மாதிரி தாங்க இருக்குது. ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஸோ புதுசு வாங்குற மாதிரினா உங்கள் நியர்பை உங்கள் ஏரியாவில் இருக்கிறத பார்த்து நல்லா குவாலிட்டியாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் பழைய பொருள் ஐட்டம், விண்டேஜ் ஐட்டம்லாம் நிறையா இருக்குங்க பல்லவரம் மார்க்கெட்டில். ஸோ விண்டேஜ் ஐட்டம் யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் இங்கே வந்து வாங்கலாம். மற்றபடி சோஃபா, கட்டில், சேரு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொரு கடையை காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதே மாதிரி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்லாம் உண்மையிலே எவ்வளோ ரேட்டு வருன்றதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தெரியும்ல. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ விற்கிது, இங்கே எவ்வளோ வாங்கலாம்னு அந்த மாதிரி ரேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. நீங்கள் எதுவுமே தெரியாமல் போயிட்டு ரேட்டுக்கு அவங்க ஒரு ரேட் சொல்லிட்டு அதை கண்ணை மட்டும் வாங்கிட்டு வந்து ஏமாந்துடாதீங்க. ஸோ அதான் நான் சொல்லுவேன். ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த ரேட்டு ஒரிஜினல் ரேட் எவ்வளோ வருது, நம்ம இங்கே பல்லாவரம் சந்தையில் எவ்வளோ கம்மியாக வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு வாங்க எந்த பொருள் வாங்கினாலும். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா சென்ட் ஐட்டம், மொபைல், டெம்பர் கிளாஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் கடை இங்கே பல்லாவரம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குதுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த மொபைலுமே ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருக்குது. நம்ம தான் வாங்கி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் வந்து எல்லாமே விண்டேஜ் மொபைல், அதுவும் நிறையா இருக்குது. அந்த பழைய பட்டன் மொபைல் இருக்குல்ல, அதுதான் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், கேமரா ஒரு ஃபோன்லேயே கேமரா மாதிரி இருக்குது. சாம்சங் ஃபோன் அது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா கேமரா, இது ஒர்க் ஆகலை. பட் இங்கே நிறைய பொருள் எதுவுமே ஒர்க் ஆகாதாங்க பல்லாவரம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க இவ்வளோ கம்மியாக 200 ரூபாயா 300 ரூபாய் அப்படின்ட்டு. பட் எந்த பொருளுமே ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாத நீங்கள் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணும். நிறைய டேப்லெட் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ பல்லாவரம் மார்க்கெட்டில் எல்லா பொருளுமே இருக்குது. பட் எல்லாம் இருந்து என்ன பண்ணுறது, ஒர்க் ஆகணுமே. இங்கே பாருங்கள் ட்ரெஸ் ஐட்டம். ஸோ அதெல்லாம் மட்டமான குவாலிட்டி தான். சென்ட் ஐட்டம் இதெல்லாம் உண்மையிலே ஒருத்தன் பட் தான் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஹோம் தேட்டர்லாம் இருக்குது. இருந்து என்ன பண்ணுறது, 4000 ரூபாய் 5000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ புதுசே நம்ம அவ்வளோதான் வரும். பழைய பொருளே 3000 ரூபாய் 4000 ரூபாய் சொல்கிறாங்க. கேட்டால் சோனி, சாம்சங் அப்படின்றாங்க. ஐயா அதெல்லாம் பார்த்தாச்சு ஐயா. எல்லாம் பார்த்தா எங்கள் ஏரியா காயிலாங்கல்லையே எல்லாம் 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு கேட்டால் தந்துடுவாங்க. நான் 300 ரூபாய்க்கே காயிலாங்கல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4000 5000 சொல்கிறாங்க. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. பல்லாவரம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஏமாற்றிடுவாங்க. நீங்களே ஒரு ரேட் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஏமாற்றிடுவாங்க. நம்மளே ஒரு ரேட், உண்மையான ரேட்டு, ஒரிஜினல் ரேட்டு இவ்வளோ, இப்போ இந்த பழைய ரேட்டுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுங்க. தயவு செஞ்சு அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் இந்த பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு வாங்க. இல்லைனா வராதிங்க தயவு செஞ்சு. உங்கள் ஏரியா பக்கத்துலேயே ஏன்னா காயிலாங்கடை இருக்கும் இல்லையா, அங்கேயே போய் பழைய பொருள் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. நான் அதுதான் சொல்லுவேன். ஓகே, அப்படி வாங்க, அப்படியே வரிசையாக பார்த்துட்டே போகலாம். பல்லாவரம் மார்க்கெட்டில் விண்டேஜ் பொருள் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு யாரா விண்டேஜ் பொருள் வேணும், பழைய ஞாபகார்த்தமாக ஏதாவது வேணும்னா அது வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது வேணால் ஒருத்து தான். மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைங்க. மானிட்டர் இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே செக் பண்ணி வாங்குங்க. செக் பண்ணாமல் இல்லை ப்ரோ அது பேட்ரி இல்லை, சார்ஜ் போட்டு ஆன் ஆகிடும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா வாங்காதீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஆன் ஆகாது. உள்ளே போர்டு போய்ட்டுருக்கோம். அந்த மாதிரிலாம் தான் ரொம்ப ரிஸ்க்கு.
எலக்ட்ரானிக் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி தான் வாங்கணும். ஸோ அதை நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அந்த ஐபேட் ஒர்க் ஆகுதா? தெரியல, அப்படியே வந்து 2 ரூபா. நான் ஐபேட் ஒன்று ஒர்க் ஆகுதா? தெரியல, சார்ஜ் இல்லாமல் இருக்குது. அப்படியே 2 ரூபா சொல்லுங்கள். நீங்க எவ்வளவு சொல்றீங்க? அது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் அவ்வளவு இல்லைன்ட்டு. சரி ப்ரோ, நீ எவ்வளோ வேணுமோ அதை கேளு ப்ரோ. 200 ரூபா அதிகபட்சம். 200 ரூபா. இது எதுவுமே பண்ண முடியாது. இது நான் ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ? ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ? ஹார்ட் டிஸ்க் எவ்வளோண்ணா? பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே 1500 ஓடாத பொருளை சொல்கிறானுங்க. அது அந்த பொருள் ஒர்க்கே ஆகலை, உடஞ்சிருக்கு. அதான் 1500. ஹார்ட் டிஸ்க் அது இல்லாமல் சும்மா அதில் தண்ணியில் அது ஒர்க்கே ஆகாது ஹார்ட் டிஸ்க்கு. அது வந்து 1500. பாருங்கள், கண்ணு முன்னாடியே எவ்வளோ ஏமாத்துறானுங்க அப்படின்ட்டு. ஸோ உஷார் மக்களே, பல்லாவரம் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் ஏமாந்தீங்கன்னா தலையில் கட்டிடுவானுங்க, பார்த்துங்க. கேமரா இருக்குது. சரி ஓகே, வந்ததுக்கு நம்ம எப்படி எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். சரி ஏதாவது ஒர்க்கானா இருக்குமான்னு பார்த்தா அங்கே பாருங்கள், எந்த பொருளுமே டிஸ்பிளே போட்டிருக்கு கேமராவில். இதுவும் வேலைக்கு ஆகாது. பழைய ரேடியோ அதெல்லாம் இருக்கும். கைஸ், உண்மையை சொல்கிறோன்னா பல்லாவரம் மார்க்கெட்டு சுத்த வேஸ்ட்டுங்க. நீங்கள் இப்போ பழைய பொருள் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா உங்கள் ஏரியா பக்கத்தில் கைலாங்கடலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே போய் வாங்குறது இப்படி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து ஏமாந்துடாதீங்க. உங்கள் வீடு எங்கேயோ தூரமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து மெனக்கெட்டு இந்த பொருள்லாம் பார்த்து அது ஏமாந்து வாங்கிட்டு போயிடாதீங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு அந்த பொருள் ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சால் வாங்கிட்டு போங்க, இல்லைனா தயவுசெய்து வாங்காதீங்க. ஸோ நான் அதான் சொல்லுவேன், பல்லாவரம் மார்க்கெட் வந்து ஏமாந்துடாதீங்க. கைஸ், பல்லாவரம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறது ஒன்று தான், நிறையா ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ஸோ எதுவுமே தெரியாமல் வந்து வாங்கிட்டு ஏமாந்துட்டு போயிடாதீங்க, சரிங்களா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், பல்லாவரம் மார்க்கெட்டில் நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டுலாம். ஸோ அந்த வீடியோ வாங்குற மாதிரி ஐடியா இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள், நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், அவங்க எவ்வளோ சொன்னாங்க அப்படின்ட்டு. ஓகே மக்களே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய்.